அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு ஒரு நல்ல ஆசிரியர் என்னும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்று இயேசுவின் ஆசிரிய மதிப்பீடுகள், விழுமியங்கள் அவற்றை பற்றி பகிர விரும்புகிறேன். இயேசுவை பெரும்பாலான மக்கள் ஆசிரியர், போதகர், குரு, ராபி, ரபூனி என்று அழைத்தார்கள். அந்த ஆசிரியரிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் பலரும் பார்த்தார்கள், வியந்தார்கள், மலைத்தார்கள், அவரை பாராட்டினார்கள். ஒரு நல்ல ஆசிரியரிடம் என்ன மதிப்பீடுகள் இருக்க வேண்டும் என்பதை நாம் இவர்களுடைய பார்வையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். எடுத்துக்காட்டாக மத்தேயு நற்செய்தி 22:16, இங்கே இயேசுடைய எதிரிகள் அவர்கள் கூட இயேசுவிடமிருந்து நல்ல மதிப்பீடுகளை கண்டறிந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்றை நாம் பார்க்கிறோம். இயேசுவை சிக்கலில் தள்ள சூழ்ச்சி செய்த பரிசேயர்களும் ஏரோதியர்களும் இயேசுகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க? போதகரே, நீர் உண்மையுள்ளவர், எவரையும் பொருள்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர். 3 முக்கியமான பண்புகள், நல்ல ஆளுமைகளுக்கு இருக்க வேண்டிய 3 முக்கியமான பண்புகள். 1, உண்மை உள்ளவர், நம்பகத்தன்மை. இறைவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கூறினார், நானே வழியும் ஒளியும் உண்மையுமாய் இருக்கிறேன் என்று. ஆகவே உண்மை, நேர்மை என்பது மிகச்சிறந்த ஒரு மதிப்பீடு. இயேசுவிடம் அந்த மதிப்பீடு இருந்தது. அவர் உண்மை உள்ளவர். 2வதாக கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவராக இருந்தார். ஆகவே உண்மையை கற்பித்தல், உண்மையை கற்றுக் கொடுத்தல், கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்றுக் கொடுத்தல், அது ஒரு சிறந்த மதிப்பீடு. அங்கே எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. சமரசம் செய்யாமல் பணியாற்றிய ஒரு ஆளுமையாக இயேசு விளங்கினார். இன்று எல்லா ஆசிரியர்களுக்கும் இயேசு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இயேசுவைப் போல எல்லா ஆசிரியர்களும் சமரசம் செய்யாமல் உண்மைக்கேற்ப தங்களுடைய பணியை கற்றுக் கொடுக்கும் பணியை செய்ய வேண்டும். 3வதாக ஆள் பார்த்து செயல்படாதவர். அது ரொம்ப அருமையான ஒரு சிறந்த ஒரு தலைமை பண்பு. நல்ல ஆளுமைகள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. எல்லோருக்கும் சமமான, சமத்துவமான, உண்மையான மனிதராக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இயேசுவிடம் இந்த 3 பண்புகளும், ஆசிரியர்களுக்குள்ள இந்த மதிப்பீடுகள் அவரிடம் இருந்தன. அவரை போல நாமும் இந்த மதிப்பீடுகளை பின்பற்றுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.